இது நான் குரூப்பில் பார்த்தேன் சார். சொல்லுங்கள் சார். திலீப். என்ன சார்? அதாவது குரூப்ல இருந்து அந்த போட்டோவை எப்படியாவது டெலீட் பண்ண முடியுமா? சார் அது அட்மின் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்சா தான் டெலிட் பண்ண முடியும். என்ன அந்த குரூப்ல கொஞ்சம் சேர்க்க முடியுமா? சார் அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு குரூப்லேருந்து கிடச்சிது. நான் அப்படி தான் சார் ஜாயின் பண்ணேன். அப்படியா? அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுறியா? அதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார். சரி. என்னங்க என்னங்க அது சரி, இங்கே தான் இருக்கீங்களா? நான் எவ்வளவு தடவை கால் பண்ணேன், ஏன் நீங்க போனே எடுக்கல? இல்ல, எடுக்காதனால நான் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். இன்னைக்கு சரியான வேலை, கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை. கௌரின்னு இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுடைய கண்கள் என்னை அழைத்தது. அவளுடைய இதழ்களும் யாரையும் கவரக்கூடிய உடலும் என் மனதிலிருந்து நீங்கவில்லை. அவளுடைய இதழ்களை நான் சுவைப்பது போல் எனக்கு அந்த நிமிடம் தோன்றியது. அவளுடைய கழுத்திலிருந்து வரும் வியர்வை துளியின் மேல் கூட எனக்கு பொறாமை வந்தது. அவள் வேலை நேரத்திலும் என்னை அவள் பார்ப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவளின் வேலையை இன்னொருவரிடம் ஒப்படைத்து அவள் என்னை அருகினில் அழைத்தாள். கையில் இருந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது நான் அவளோட கைகளை மெதுவாக தொட்டு பார்த்தேன். என் கண்ணில் இருக்கிற ஆசையை பார்த்து அவளோட தங்க கொலுசு போட்டிருக்கிற பாதத்தை நீட்டி என் கண்ணுக்கு ஒரு குளிர்மையான காட்சியை தந்தா. பேருக்குன்னு ஒரு புருஷன் இருந்தாலும் அவளோட அழகை இந்த அளவுக்கு ரசிச்சவன் நானாக தான் இருப்பேன். அவள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு, ஆமாம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது லைட்டா தலைவலிக்குது. சொல்லிருக்கலாம்ல, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன்.
போக்கில் ஆரம்பிச்சிட்டியா? நீ ஏன்டா ஃபோன் எடுக்கல? இங்கே பாரு, தோணும் போது வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஆஃபீஸ் ஒன்றும் வீடு இல்லை, ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏதாவது ஆனதுக்கப்புறம் அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னாச்சு சார், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? வாயில் என்ன கொல்கட்டையா? என்னடா ஆச்சு? இது ஃபேக் ஐடி, ஃபேக் ஃபோட்டோ, எல்லாமே ஃபேக்கு. அவனுங்க மட்டும் என் கையில் கிடைச்சா. ஏய், நீ டென்ஷன் ஆகாத. சைபரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். இவனை கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. ஆமாம், ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. அதெல்லாம் பரவாயில்ல. பிரச்சனை எதுவும் வராதுல்ல? சரி, நான் ஃபோன் பண்ணுறேன். டேய், நான் பேசியிருக்கேன், நீ ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ண. இவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவன் எடுத்து கொடுப்பான். அவளுக்கு தெரியுமா? இல்லை, தெரிய வேண்டாம். அதுவும் இந்த மாதிரியான சூழ்நிலையில். நான்சி சொல்லு. என்ன நான்சி, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. உன்னால முடியலன்னா வேலையை விட்டு போ. என்னாச்சுங்க உங்களுக்கு? எதுக்காக எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி கோவமாவே இருக்கீங்க? சகிக்கல. இங்க பாரு, ஒரு மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நீ உன் ஆபீஸ்ல சும்மா போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வர மாதிரி இல்ல இது. இதெல்லாம் சொன்ன உனக்கு எங்க புரிய போகுது? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க சொல்லிதானே நான் மறுபடியும் வேலைக்கு போகவே ஆரம்பிச்சேன். கௌரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கியா? சார், குட் மார்னிங் சார். அஸ்வதி, வினோத் சாருக்கு அந்த ஃபைல் எடுத்து கொடு. நான் நேத்திக்கே வச்சுட்டேன் சார், இன்னும் செக் பண்ணல. டேய், அவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வட்டம் பழத்து அனீஸ், அப்படித்தான் அவனை எல்லாத்துக்கும் தெரியும். லோக்கல் டீமு இங்கே பக்கத்தில் எஸ்ஆர்எம் ரோடு இருக்குல்ல, அதில் தான் வீடு. அவன் வச்சிருந்த ஒரு மொபைல் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ சின்னதாக ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஆஃபீஸியலாக விசாரணை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பேஜிலேருந்து அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணியாச்சு. அதனால் இனிமேல் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நீ வேலையை பாரு, வாரேன். டேய், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கே போகிற? சின்னதாக ஒரு ஃபீல்டு ஒர்க் இருக்கு. அண்ணா, அண்ணா, இங்க சொல்லு. அனீஸோட வீடு. நீங்க நிறைய அனீஸ் இருக்காங்க. அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கியா? அந்த வண்ணாரப்பேட்டை அனீஸ். அந்த மொபைல் கடைக்காரனா? இப்படியே நேரா போனா போதும். ரைட் சைடு கட் பண்ணீங்கன்னா 2வது வீடு அனீஷோட வீடு தான். ஓகேண்ணா, தேங்க்யூ. எல்லாரும் இப்போ ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. காலம் மாறி போச்சு.
ஏய் என்ன? இங்க அனீஷ், ஆமா நான் தான். இந்த 8525076867 உங்க நம்பர் தானே? ஆமா என் நம்பர் தான். ஆனா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே. அப்ப இது யார் ஆர்டர் பண்ணா? என்ன யார்ப்பா இது? ஒன்றும் இல்லைம்மா, என் பழைய ஃப்ரெண்டு தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாதான். வாடா அப்படிக்கா போய் பேசுவோம் வாயேன். இவ்வளோ நாள் எங்கடா போய் கிடந்த? வீட்டுக்கு வந்தாடா இப்படி எல்லாம் பேசுறது? நம்ம பேசுவோம், அந்த பக்கமா போய் பேசுவோம். நாயே, யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அவளுக்கும் உனக்கு என்ன உறவுன்னு தெரியாது. தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோயேன், நான் யாருன்னு கேட்டு பாரு. என் வீடா போச்சு. இல்லைன்னா அடிக்காதீங்க அடிக்காதீங்க, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. உனக்கு எங்க இருந்து அப்லோட் பண்ண போட்டோ கிடைச்சது? எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கிடைச்சது. எந்த குரூப்? சொல்லுடா. அது போட்டது நான் தான். ஆனா வேற ஒரு குரூப்ல இருந்து எடுத்துதான் இங்க நான் போட்டேன், என்னோட பிசினஸ்க்காக. ஒழுங்கா என்ன பிசினஸ் சொல்றா. இப்ப சொல்லு. எனக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல நிறைய கிளைண்ட்ஸும் இருக்காங்க. என் கைவசம் கொஞ்சம் பொண்ணுங்களும் இருக்காங்க. அதனால இந்த குரூப் ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் என் பிசினஸ் கரெக்டா போகும். அதனால தான் நான் அந்த போஸ்ட்டை போட்டேன். உனக்கு அது எந்த பேஜ்ல இருந்து கிடைச்சது? நடிகைகளின் உலகம்.